அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கு உரிய நம்மளுடைய ரையான் குழுவில் இருக்கக்கூடிய இஸ்லாமிக் சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களுக்கும் என்னுடைய சலாத்தை எத்தி வைத்துக் கொள்கிறேன். மேலும் வாரந்தோறும் நடக்கக்கூடிய பயானுடைய நிகழ்வுல அல்லாஹு தஆலா நம்மளை ஒன்று சேர்த்திருக்கின்றான். இந்த வாரம் 21வது சீரியஸ் என்ற அடிப்படையில் தலைப்பு மார்க்க கல்வியின் அவசியம் என்ற தலைப்பில் நம் முன்னால் ஹஸ்ரத் அவர்கள் பேச வந்திருக்கின்றார்கள். அதற்கு முன்பதாக ஒரு சிறிய கிராத்து ஒன்றை கேட்டு அல்லாஹ்வுடைய அருளை பெற்று மஜ்லிஸ்குள்ளே ஹாதிராவோம் இன்ஷா அல்லாஹ். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. صدق الله العلي العظيم وصدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشهداء والحمد لله رب العالمين. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த கட்டமாக மார்க்க கல்வியின் அவசியம் என்ற தலைப்பில் ஹஸ்ரத் மௌலானா அபுபக்கர் சித்திக் அல் சித்திகி பிகாம் சிஏ அவங்க நம் முன்னாடி அவங்களுடைய உரையை ஆரம்பிக்க வந்திருக்கிறாங்க. ஹஸ்ரத் அவங்களுடைய பேச்சு அழகான முறையில கேட்டு நம்ம அவங்களுடைய அல்லாஹுடைய பொருத்தத்தை நம்ம பெற வேணும் இன்ஷா அல்லாஹ். ஹஸ்ரத் அவங்க உல் அக்ரியா இஸ்லாமிய ஆன்லைன் அகாடமியில அவங்க இருக்காங்க, பணிபுரிகிறாங்க, அவங்க தலைமையில இருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் அவங்க மூலியமா பல தீனுடைய சேவைகள் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சி நாம பெற்று இன்ஷா நாம நம்மளுடைய வாழ்க்கையை அமல் செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹஸ்ரத் நீங்க பேசலாம் ஹஸ்ரத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆடியோ கேக்குதுங்களா? ஆரம்பிக்கலாம் ஹஸ்ரத். ஆடியோ கிளியரா இருக்குங்களா? கிளியரா இருக்குங்க ஹஸ்ரத், கிளியரா இருக்கு ஹஸ்ரத். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ஃபாத்திமின் நபியீன் وعلى آله طيبين وأصحابه طاهرين وعلى المؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد. قال الله سبحانه وتعالى في محكم تنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. يرفع الله والذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم طلب العلم فريضة على كل مسلم أو مسلمة أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா கிருபையும் கொண்ட அல்லாஹ்வுக்கு புகழனைத்து வைத்தாகட்டுமாக. அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த இந்த உம்மத்தினர்கள் மீதும் குறிப்பாக இந்த காணொலி வீட்டிற்குரிய நம் அனைவர் மீதும் அல்லாஹின் நல்லருள் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அன்பிற்குறித்தான அல்லாஹின் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹின் மாபெரும் கிருபையால் ரையான் அறக்கட்டளை சார்பாக மார்க்க கல்வியின் அவசியம் என்ற தலைப்பில் பேச அழைக்கப்பட்டிருக்கின்றேன்.
அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு அற்புதமான நியாமத்து, ஏராளமான நியாமத்துகளை கொடுத்திருக்கின்றார். அதுல ஒரு முக்கியமான நியாமத்தாக நம்ம இந்த இல்மை நம்ம எடுத்துக்கொள்ளணும். ஒன்றுமில்லாத மனிதரை அல்லாஹ் தஆலா மனிதராக ஆக்குவதற்கு காரணமாக, அது அப்படி உருவாக்குவதற்கு காரணமாக இந்த கல்வியை தான் வைத்திருக்கின்றான். வரலாறு நேரங்கள் நம்ம பார்க்கிறோம். வரலாறுகள் முழுக்க படித்து பார்க்கும்போது ஏராளமான மார்க்க அறிஞர்கள், கல்வியாளர்கள் இந்த மார்க்கத்தை பரப்புவதற்காக, தெரிந்து கொள்வதற்காக, இந்த மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக எல்லா சூழ்நிலைகளையும் அல்லாஹ் கல்வியாளர்களை ஏற்படுத்தி வைக்கிறார். அப்ப இந்த கல்விக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கிறது இந்த மார்க்கம் என்று யோசித்து பார்க்கிறோம். அதிகமா நம்ம சொல்ல போகிறோம் சொன்னா, ஆரம்பமாக நம்முடைய முதல் வசனம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி கொடுக்கப்படுது. வஹி கொடுக்கப்படும் போது முதலாக இறக்கப்பட்ட வசனம் நமக்கெல்லாம் தெரியும், இக்ரா பிஸ்மி சூராவுல இக்ரா, ஓதுவீராக, படிப்பீராக என்று அல்லாஹ் தஆலா பேசுறான். அப்போ முதல் துவக்கமே படிப்பிலிருந்தும் ஓதுவதிலிருந்தும் கல்வி கற்பதிலிருந்தும் நம்ம ஆரம்பிக்கிறோம் என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய முயற்சியின் காரணம். இந்த முயற்சி இது எப்படிப்பட்ட தாக்கத்தை இந்த உலகத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது என்று யோசித்து பார்க்கிறோம். பொதுவாக சொல்லுவாங்க, அதிகமான நாலேஜ், அதிகமான இல்முகளை நாம பெற்றுக்கொள்வது என்பது வந்து மிகப்பெரிய ஒரு அதிசயம் என்று யோசிப்போம். பொதுமக்களுடைய பார்வையில பார்க்கும்போது தான் நம்ம பிள்ளைகள் ஆங்கிலத்தில் பேசிவிட்டால் சந்தோஷப்படுகிறோம், ஆங்கிலத்தில் மிகப்பெரிய ஒரு பேச்சாளராக ஆகிவிட்டால் நம்ம சந்தோஷப்படுகிறோம். அதே போல மற்ற திறமைகள் வளர்த்து கொண்டால், ஏதோ காரணங்கள் வைத்து வளர்த்து கொண்டால் அதுக்கு நம்ம என்ன சொல்றோம், நம்ம பிள்ளை என்ன டேலண்டா இருக்கு அப்படின்ற ஒரு சூழ்நிலை நமக்கு கொண்டு போகிறோம். ஆனால் நம்முடைய மார்க்க கல்வி விஷயத்துல நம்முடைய பிள்ளைகள் எந்த அளவுக்கு பின்தங்கி இருக்கிறார்கள் என்று யோசித்து பார்க்கிறோம். ஏன்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், நான் ஆரம்பத்தில் சொல்லி காட்டிய இந்த ஹதீஸ், தொலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிமின் அவ் முஸ்லிமத்தின், ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் மீது மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வது கட்டாய கடமையாகும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ கடமையான இல்மை எத்தனை நபர் கற்றுக்கொண்டிருக்கிறோம், இன்னும் கற்றுக் கொடுக்க போகிறோம். இன்னைக்கு உலகத்துடைய சூழ்நிலை, இந்த மார்க்க கல்வி பின்தள்ளப்படுகிறது, மார்க்க அறிஞர்கள் பின்தள்ளப்படுகிறார்கள், குறை சொல்லப்படுகிறார்கள், அவர்கள் மீது விமர்சனங்கள் வைக்கப்படுகிறது. எல்லா சூழ்நிலையிலும் சரி, இந்த மார்க்கத்தை அறிந்து கொண்டு நம்முடைய செயலாற்றல் இல்லாமல் போனால், நான் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரிடத்துல கேட்கப்பட்ட போது புகாரி ரஹ்மத்துல்லாஹி அழகாக ஒரு சம்பவம் சொல்லுவாங்க. அமல் செய்வதற்கு நீங்கள் கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள், அந்த கல்வி உங்களை சுத்தப்படுத்தும். எனவே சுத்தமும் தேவை, அதே போல இந்த கல்வியும் தேவை. எதுக்கு? நம்முடைய அமல் சரியாகுவதற்கு. அப்ப யோசித்து பார்க்கிறோம், நம்முடைய அமல் சரியாகுவதற்கு இந்த இல்மு எவ்வளவு முக்கியம். ஒவ்வொரு மனிதரும் தன்னுடைய வாழ்நாளில் தன்னுடைய சூழ்நிலைகளை சரி செய்து கொள்வதற்காக தன்னுடைய அன்றாட வாழ்க்கையை அல்லாஹ் கொடுத்த இந்த அமானிதமான இந்த வாழ்வு 60 to 70 வயதுக்கு உட்பட்ட இந்த வாழ்வை சரிப்படுத்திக் கொள்வதற்கு, நம்முடைய அல்லாஹுடைய நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கு ஒரு வசீலாவாக, ஒரு பாலமாக தான் இந்த இல்மு நமக்கு இருக்கிறது. அன்பிற்குத்தான் அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த இல்மு குறித்து நம் பலதரப்பட்ட விஷயங்கள் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏராளமான சம்பவங்கள், வரலாற்று நிகழ்வுகள் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முதல் வஹி இறக்கப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க, வஹியோட நேரத்துல ரொம்ப பயந்து போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்போ வந்து ஹஜ்ரத் ஜிப்ரைல் வந்து இறங்கி முதல் தடவை கட்டி பிடிச்சு விட்டாங்க. இக்ரா சொன்னாங்க, எனக்கு ஓத தெரியல. 2வது தடவை கட்டி பிடிச்சு விட்டாங்க, இறுக்கமா பிடிச்சாங்க. 2வது தடவை அப்பயும் தெரியல. 3வது தடவை ரொம்ப இறுக்கமா, ரொம்ப டைட்டா பிடிச்சிட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் விசாரத்தை ஓத ஆரம்பிச்சிட்டாங்க. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக் இக்ரா ரப்புக்கல் அக்ரம் அல்லதி அல்லம் பில் கலம் அல்லமல் இன்சான மா லம் யஅலம். இந்த 5 ஆயத்துக்களை அல்லாஹ் தஆலா இறக்கிறான் ஒரே நேரத்துல. அப்போ அதை அந்த நொடியை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது ஹதீஸ்கள்ல புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவங்க சொல்றாங்க, ஹத்தா கஷீத்து அலா நஃப்ஸி, என் உயிர் போயிடுமோன்னு பயந்து அந்த அளவுக்கு நிறுத்தினாங்க, அந்த அளவுக்கு சிரமங்கள் வந்தது, அந்த அளவுக்கு கஷ்டம் வந்தது சொன்னாங்க. இப்போ மார்க்க கல்வி கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவனுக்கு அவங்க சொல்லுகின்ற ஒரு வார்த்தை தான், உயிர் போகின்ற அளவுக்கு எந்த விதமான சூழல் வந்தாலும் இந்த மார்க்க கல்வியை விட்டு நாம் தூரமாகிவிடக் கூடாது என்பதுதான் இந்த பாடம் நமக்கு தெரிந்து கொள்கிறோம். அன்பிற்குரித்தான அல்லாஹ் நல்லடியார்களே, நம்ம யோசித்து பார்க்கிறோம், நம்முடைய வரலாற்று ரீதியாக இந்த இஸ்லாமிய சமுதாயம் எப்படிப்பட்ட மிகப்பெரிய உயர்ந்த சிந்தனைகள் சென்றாலும் அவரிடத்துல இந்த இல்மு இல்லாததால் அவர் எந்த விதமான சூழ்நிலை தள்ளப்பட்டாலும் யோசித்து பார்க்கிறோம். இன்றைக்கு சமுதாயம் நிறைய படிக்கிறாங்க, நிறைய தெரிந்து கொள்கிறார்கள். ஆனால் அவரது ஒழுக்கம் இல்லாத சூழ்நிலை. அதாவது சொல்லுவாங்க, பெரியார்கள் சொல்லுவாங்க, இல்மு என்பது, கல்வி என்பது, பொதுவா கல்வினா என்ன, இப்ப நம்ம பிரிச்சு வைத்திருக்கிறோம் மார்க்க கல்வி, உலக கல்வின்னு. ஆனா பொதுவாக கல்வி என்றால் அவர்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கிறோம். இதுதான் கல்வி. கல்வி அறிவையும் ஒழுக்கத்தையும் ஒரு சேர கொடுப்பதுதான் கல்வி. அதுதான் இஸ்லாமிய கல்வி நமக்கு கொடுக்கிறது.
ஆனால் இன்றைய சூழ்நிலை இஸ்லாமிய கல்வி மட்டும் தூரமாக்கப்பட்டு டிசிப்ளின் என்ற பேரில் வேறு கல்விகளையும் நாம் பின்பற்றி கொண்டுதான் இருக்கிறோம். இது ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. ஏன்னா மற்ற கல்விகள் முக்கியத்துவம் கொடுத்து கொடுத்து இஸ்லாமிய கல்விகள் தூரமாக்கப்படுகிறது. இஸ்லாமிய ஒழுக்கம் இல்லாத சூழ்நிலைகள் பிள்ளைகள் உருவாக்கி கொண்டு வருவாங்க. எந்த அளவுக்கு சொன்னா, நான் ரொம்ப தெளிவாக சொல்ல வேண்டும் சொன்னால், ஒரு மோசமான வார்த்தைகள் கூட இன்றைய குழந்தைகளிடத்துல மிக இலகுவாக சேர்ந்து விட்டது. அப்போ யோசித்து பார்க்கிறோம், இந்த நிறைய படித்துக் கொள்வது, நிறைய தெரிந்து கொள்வது, ஆனா இடத்துல உலகத்திலே எல்லா நாலேஜும் இருக்கிறது, ஆனால் ஒழுக்கம் என்பது கிடையாது. அதாவது பெரியார்கள் சொல்லுவாங்க, படித்தவன் தான் ஒழுக்கத்தோட இருப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா? அது போல நம்ம உதாரணமா எடுத்துக்கொள்கிறோம். ஒரு படித்துக் கொண்டு இருக்கிறார், படித்திருக்கிறார். அவர் பல இடங்கள் ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு படிக்காத பாமரர் நடந்து போயிட்டு இருக்கிறாரு. அவர் இடத்துல ஏதோ வாகனத்து மூலமா இடிச்சிட்டோம். உடனே அதான் கேட்பாரு, இருக்கனே படித்தவன் தானே, அறிவு இருக்கா இல்லையா உனக்கு என்ற வார்த்தையை கேட்பாரு. அப்போ யோசித்து பார்க்கிறோம், படித்தவன் பண்புள்ளவனாக அறிவுள்ளவனாக இருப்பான் என்று சொல்லக்கூடிய சூழ்நிலையில பண்புகள் இழந்த பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகள் வளர்ந்து கொண்டு இருக்கிறாங்க. நிறைய படிப்பது நோக்கம் கிடையாது, நிறைய படிக்கிறது வரவேற்கத்தக்கது தான். ஆனால் அந்த நாலேஜை மட்டும் வைத்துக் கொண்டு நம்முடைய கல்வி போதுமாக்கப்படக்கூடாது. அதாவது சொல்லுவாங்க, த பர்பஸ் ஆஃப் எஜுகேஷன் நாட் த கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன். இன்ஃபர்மேஷன்களை, தகவல்களை நான் இத்தனை புத்தகம் படித்து விட்டேன், இத்தனை விஷயங்களை இத்தனை விஷயங்களை படித்து முடித்திருக்கின்றேன், இதெல்லாம் மட்டும் சொல்வது நோக்கம் கிடையாது. அது நம்முடைய வாழ்க்கையில செயலாற்றப்பட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காலகட்டத்துல சஹாபாக்களை அப்படிதான் உருவாக்கினாங்க. சஹாபாக்கள் இடத்துல அப்படிதான் அவங்களுடைய வாழ்க்கை அப்படிதான் இருந்தது. ஏன்னு சொன்னா, இந்த நாலேஜ், பொதுவாக நாலேஜ் என்பது மனிதர்களை விட மிருகங்களுக்கு அதிகமாக இருக்கு. தைல் சாப் அவங்க கிதாபில் எழுதும் போது அழகாக ஒரு வரலாற்றை சொல்லி காட்டுவாங்க. ஒரு ஊர்ல ஒரு குரங்கு இருக்கிறது. இது பிரபலமான ஒரு சம்பவங்கள் தான், பல பேச்சாளர் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். நான் திரும்ப எடுத்து சொல்லி காட்டுறேன், அவ்வளவுதான். ஒரு ஊர்ல குரங்குகள் எல்லாம் சேட்டைகள் அதிகமாக கொண்டு இருக்கு. அப்போ அந்த மக்கள் எல்லாம் பிளான் பண்றாங்க, இந்த குரங்குகளை எப்படியா சாவடிச்சிடணும். அப்ப என்ன பண்ணலன்னா, அவங்க குரங்குகள் சாப்பிடுகிற அந்த ரொட்டியில விஷத்தை தேய்ச்சி கொடுத்துட்றாங்க. இதை மோந்து பார்த்து அந்த குரங்குகள் கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ அதே போல நிறைய உதாரணங்கள் நம்ம நாலேஜுக்கு சொல்லலாம். அப்போ இந்த தைல் சாப் ரஹ்மத்துல்லாஹி அவங்க எழுதின இந்த வரலாற்று என்ன தெரியுது நமக்கு? இந்த சம்பவம் என்ன தெரியுது? குரங்குகள் கூட, மனிதர்கள் இல்லாத மிருகங்கள் கூட அவர்களுக்கு மார்க்கம் இல்லாத மற்ற நாலேஜுகள் அவருக்கு இருக்கு. எதை சாப்பிட்டா என்ன ஆகும்? அந்த குரங்குகள் அந்த ரொட்டியை சாப்பிட்டு விட்டு அதுக்கு அடுத்ததாக அது கியூர் செய்யக்கூடிய இலைகளை சாப்பிட்டு தன்னுடைய விஷத்தை கரைத்துக் கொண்டது. யோசித்து பார்க்கிறோம், ஒரு குரங்குக்கு தெரிகிறது விஷத்தை சாப்பிட்டால் என்ன ஆகும், அந்த விஷத்திற்கு தீர்வு என்ன, அந்த நாலேஜ் அதுக்கு தெரிந்திருக்கிறது. அப்படின்னு சொன்னா, நாம நம்முடைய அன்றாட வாழ்க்கையை செயல்படுத்தும் போது நம்முடைய வாழ்க்கையில எது செய்யணும், எது செய்யக்கூடாது, நம்முடைய வாழ்க்கையில எது நல்லது கெட்டது என்று பகுத்தறியக்கூடிய இந்த சூழ்நிலை நமக்கு இல்லாத போவது இந்த இன்மை விரோதம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பார்க்கிறோம். சஹாபாக்கள் எப்படிலாம் உருவாக்குனாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள் உருவாக்குறது ஒழுக்கத்தை தான் உருவாக்குனாங்க. ஆரம்பத்தில் ஒழுக்கம் தான் ரொம்ப முக்கியம். அதனால்தான் திருக்குறள் கூட சில வார்த்தை எப்படி சொல்லுவாங்க, ஒழுக்கத்தை முக்கியத்துவம் கொடுத்து சொல்லக்கூடிய வார்த்தை நிறைய நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒரு மனிதனுடைய ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பது கல்வி சார்ந்த ஒரு மனிதராக உருவாவதற்கு காரணமாக இருக்கும். கல்வி புரட்சி இன்றைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதே நேரத்தில் பிள்ளைகள் ஒழுக்கத்திலும் கவனம் செலுத்தணும். இன்னைக்கு பார்க்கிறோம், பருவ வயது உள்ள பிள்ளைகள் பருவம் அடைந்து மார்க்கம் தெரியாத சூழ்நிலை, மார்க்கம்னா என்னன்னு தெரியல, மார்க்கத்துடைய எந்த விதமான சூழ்நிலைகளும் அவர்களுக்கு புரியல. அவர்கள் எதை எடுத்தாலுமே ஏதோ சில சோசியல் மீடியாக்களை பார்த்து கொண்டு வந்து நிறைய தவறான சிந்தனைகளை யோசித்துக் கொண்டு இருக்கிறாங்க. அந்த சூழ்நிலையில கூட அந்த பிள்ளைகள் நம்ம அவங்களுக்கு முறையான மார்க்கங்களை கொடுக்கப்படாமல் விட்டு விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்கணும். அவருடைய குடும்பமும் பாதிக்கப்படும், அவருடைய சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படும், ஏன் சமூகமும் அவரால் பாதிக்கப்படும், பொது வாழ்க்கையும் பாதிக்கப்படும். ஏன்னால் இன்றைக்கு அப்படியே பார்த்து கொண்டிருக்கிறோம், பல பிள்ளைகள் இஸ்லாமிய வகுப்புகள் படிக்காமல், இஸ்லாத்தை தெரிந்து கொள்ளாமல், மார்க்கத்தை தெரிந்து கொள்ளாமல் தன்னுடைய வாழ்க்கையை வீணடித்து விட்ட காரணத்தினால் அவர்கள் பிற்காலத்தில் அவர்கள் நிக்காஹ் ஆகி பின்பதாக அவருடைய குடும்பத்தில் வேற ஏதோ சிச்சுவேஷன் நேரத்துல அவர் என்ன பண்றாங்க, முழுமையாக அவர் இடத்துல மார்க்கம் சார்ந்த எந்த தொடர்பும் இருக்க மாட்டேங்குது. அடிப்படையான அந்த மார்க்கத்தை எந்த விதமான குறையும் இல்லாம கற்றுக்கொள்ள மனம் இல்லாத காரணத்தினால் அவருடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு போயிடுது, முழுமையாக மார்க்க அறிவு இல்லாத சூழ்நிலை உருவாக்கப்படுது. குரான் அடிப்படையான இந்த குரானை கூட கற்றுக்கொள்வதும் தயாராக கிடையாது இன்றைய காலத்து பிள்ளைகள். இதற்குறித்தான் நல்லா இருந்தே நம்ம கவனத்தில் கொள்ளணும். நம் பெற்றோர்களாக நாம் இருக்கிறோம், பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம், நம்முடைய பொறுப்புதாரிகள் நாம் இருக்கிறோம். நாம் நம்முடைய மஹல்லாவில் இருக்கக்கூடிய
நம்மை சார்ந்திருக்கிற பிள்ளைகளை நம்மை சார்ந்திருக்கிற குழந்தைகளை அவர்களுக்கு பொதுவான மார்க்க இன்மை கொண்டு போய் சேர்ப்பது நம்ம கட்டாய கடமையாக இருக்கு. அன்பிற்கு குறித்தான அல்லாஹ் நல்லடியார்களை யோசித்து பார்க்கிறோம். பெற்றோர்களுக்கு பல செய்திகளை நாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன அந்த ஹதீஸை நான் ஆரம்பத்தை சொல்லி காட்டினேன். தலபுல் இல்மி ஃபரீதுன் அலா குல்லி முஸ்லிமின் அவ் முஸ்லிமத்தின், ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் மீதும் மார்க்க கல்வி கற்றுக்கொள்வது கட்டாய கடமையாக இருக்கிறது. ஆட்கள் தேவை. அவருன்னா கண்ணாயிட்டான்னு வரமாட்டாரா? சின்ன பிள்ளைக்கு முத்த ஆலயம் தேவை. நீங்க பேசுங்க மோலா, ரிமூவ் பண்ணிட்டேன், பேசுங்க. சரி. அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன இந்த ஹதீஸை நம்ம எடுத்து பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பிள்ளைகளை நமக்கு இல்மு கற்றுக் கொடுப்பது கட்டாய கடமை என்று சொன்னாங்க. அதே நேரத்தில் இன்னொரு வார்த்தை நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலன் அன் ரஅய்யதிஹி. இது முக்கியமான ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸை அதிகமான விஷயங்கள்ல பெரிய ஒரு ஹதீஸாக தொகுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அனைவரும் பொறுப்புதாரிகள், உங்கள் பொறுப்புகளை பற்றி கேள்வி கேட்கப்படுவீர்கள். அன்பிற்கு குறித்தான் நல்லா நிலையார்களே, நம் அனைவரும் பொறுப்புதாரிகள். ஒரு பள்ளிகளில் நம்ம இமாமாக இருக்கிறோம், ஒரு வீட்டில் தகப்பனாக இருக்கிறோம், ஒரு வீட்டின் ஒரு குடும்பத்தின் தலைவராக இருக்கிறோம், ஒரு பொறுப்பு எல்லா விஷயத்திலும் பொறுப்பாளர்களாக இருக்கிறோம். நம்முடைய பொறுப்புகள் பற்றி அல்லாஹ் நம்ம கேள்வி கேட்பான். அந்த கேள்விகளுக்கு நாம் தயாராகி கொள்ள வேண்டும். அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க இல்லையா, ஹாசிபு கமதான் துஹாசபு, அல்லாஹ் கேள்வி கேட்கப்படும் முன்பதாக உங்களை நீங்க கேள்வி கேட்டுக்கொள்ளுங்கள். நாம் நம்முடைய பிள்ளைகள் ஒழுக்கமான பிள்ளைகளை வளர்த்திருக்கிறோமா, நம்முடைய பிள்ளைகள் நமக்காக துவா செய்கின்ற பிள்ளைகளாக ஆகுவார்களா என்றெல்லாம் நம்ம யோசித்து வர கடமைப்பட்டிருக்கிறோம். ஹஜ்ரத் இப்னு அப்துல் பர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு இமாம். அவங்க சொல்லுவாங்க, நரகத்திலிருந்து பெற்றோர்களுக்கு நான் ஒரு சில குறிப்புகளை கொடுக்கின்றேன். இப்னு பர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை, பெற்றோர்களுக்கு சொல்ல உபதேசம் இது. நரகத்திலிருந்து நமது பிள்ளைகளை தப்பிக்க வைப்பதற்கு மார்க்க கல்விதான் பெரும் துணையாக இருக்கும். இப்ப மார்க்க கல்வியை கற்றுக் கொடுத்து விட்டோம் என்று சொன்னால் அந்த பிள்ளைகள் மார்க்கப்படி செயல்படுவார்கள், பொது மக்களுக்கும் மார்க்கத்தை எத்தி வைப்பாங்க. அது மூலமாக அவர்களுடைய மறுமையும் சரியாகும். அவர்கள் நரகத்தை விட்டு பாதுகாக்கப்படுவதற்கு இது மிகப்பெரிய துணையாக இருக்கும் என்று அப்துல் பர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்கன்னு சொன்னா நம்ம யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் சூழ்நிலை எந்த அளவுக்கு இருக்கிறது. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நான் ஆரம்ப சொல்லி காட்டிய உதாரணத்தை சொல்றாங்க. அமல் செய்வதற்கு முன்பதாக நீங்கள் கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள், அந்த கல்வியை தேடுங்கள், அந்த கல்வி உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்றாங்க. அப்போ இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி சொன்ன வார்த்தை அப்படி நம்ம பின்னர் பார்த்து சொன்னா, உள்ளத்தை சுத்தப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அந்த கல்வியை தேட வேண்டும், அந்த கல்வியை வைத்து நம் அமல்களை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்து சொன்ன அடுத்த ஒரு விஷயம், ஒரு தந்தை ஒரு பெற்றோரை குறித்து சொல்லுகிறார்கள். ஒரு தந்தை இருக்கிறார், அந்த தந்தையை பற்றி சொல்லும் போது ஒரு தந்தை தன்னோட பிள்ளைகளுக்கு என்னென்ன தேவை இருக்கோ எல்லா தேவைகளும் செய்து கொடுக்கிறார். அந்த பிள்ளைகளுக்கு தேவையான எல்லா அன்பளிப்புகளும் வாங்கி கொடுக்கிறாரு, பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துகிறாரு. இதெல்லாம் தாண்டி இந்த தந்தை கொடுக்கின்ற அன்பளிப்புகள்ல சிறந்த அன்பளிப்பு எதுன்னு தெரியுமா? சொன்னாங்க, ஒழுக்கம் தான் சொன்னாங்க. இப்போ ஒழுக்கம் உள்ள பிள்ளைகள் உருவாக்குவதுதான் மிகப்பெரிய அன்பளிப்பு ஒரு தந்தையாக இருப்பவர்களுக்கு. யோசித்து பார்க்கிறோம், தாய் தந்தை இருவர்களும் ஒரு பிள்ளையை உருவாக்குவதில் நம்ம எந்த அளவுக்கு கவனம் செலுத்த வேண்டும் என்பதை ஹதீஸ்கள் வாரியாக வாழ்க்கையிலிருந்து நம்ம பலதரப்பட்ட படிப்பினைகளை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். நம்முடைய ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு மிகப்பெரிய ஒரு மதுஹபுடைய இமாம். ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய தந்தை இறந்து விடுகிறார். அப்போ ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவங்களுக்கு 2 வயசு, எத்தீமான ஒரு குழந்தையாக இருக்கிறார். அந்த தாய்க்கு வேற எதுவும் தொழில் கிடையாது, வருமானம் கிடையாது. அந்த தாய் என்ன பண்ணாங்க, பிள்ளை வளர்த்தாக வேண்டும், பிள்ளை நல்ல பிள்ளை உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்காக என்ன பண்ணாங்கன்னா மக்காவுக்கு வந்துட்டாங்க. அவங்க அசல் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி பிறந்த ஊர் காசா, இன்னைக்கு கூடிய பலஸ்தீன்ல காசா. எப்பவுமே ஒரு டென்ஷனாக இருக்கக்கூடிய ஏரியா, அது கொதிநிலையில இருக்கக்கூடிய ஏரியா. அந்த இடத்துல பிறந்த இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அங்கிருந்து மதீனா மக்காவுக்கு கொண்டு வரப்படுறாங்க. அங்க இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி தாய் வீடு வீடாக சென்று 10 பாத்திரத்தை கழுவி அந்த பிள்ளையை வளர்ப்பதற்கு ஆரம்பிக்கிறாங்க. பிள்ளை கொஞ்சம் பெருசான உடனே ஓத அனுப்புறாங்க. அப்பா நீ ஓதப்போ, இங்க சில உலமாக்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்க இடத்துல ஓத போய் இல்ம கற்றுக்கொள்ளன்னு சொன்னாங்க. நம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 7 வயதில் ஹாஃபிஸ். ஆச்சரியமான ஒரு சம்பவம். நம்ம ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 7 வயதில் ஹாஃபிஸ். 10 வயதில் மொத்த இமாம் மாலிக்கை பக்கம் மனப்பாடம் செய்து விட்டார்கள். 15 வயதில் ஈராக்குடைய ஜட்ஜாக வந்தவங்க இருக்கிறாங்க. ஒரு தாயினுடைய துவா, ஒரு தாயினுடைய உருவாக்கம் இப்படிதான் இருக்கும்.
ஒரு இஸ்லாமிய தாய் தன்னுடைய பிள்ளைகளை நல்ல முறையில் உருவாக்க வேண்டும், மார்க்கம் சார்ந்த மார்க்க அறிவு பெற்று தன் பிள்ளை அல்லாஹ்விடத்தில் முகபத்தை பெற்ற, அல்லாஹுடைய பிரியம் பெற்ற ஒரு பிள்ளையை உருவாக்கப்பட வேண்டும் என்று யோசிக்கிற ஒவ்வொரு தாயும் கவனிக்க வேண்டிய சம்பவம் இதுதான். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி தாய் தன்னுடைய பிள்ளையை முதல்ல மக்காவில் ஓத அனுப்புறாங்க, ஆபீஸ் ஆக்குறாங்க, அப்புறம் மதீனாவுக்கு அனுப்புறாங்க. மோத்தா இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி மோத்தா கிதாப் முழுமையாக மனப்பாடம் செய்ய வைக்கிறாங்க. அடுத்ததாக அங்கிருந்து பக்தாதுக்கு அனுப்புறாங்க, ஈராக்குக்கு அனுப்புறாங்க. கிட்டத்தட்ட 15 வயதில் ஜட்ஜா இருக்கக்கூடிய சூழ்நிலை நம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி. அவ்வளவு பெரிய உச்சத்துல அவ்வளவு பெரிய இல்மு, அபாரமான இல்மு. அந்த ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி பார்த்து அந்த மன்னர்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. ஆச்சரியப்பட்டு மன்னர் என்ன பண்ணாரு, ஒரு ஒரு பை முழுக்க இருக்கக்கூடிய தங்க காசுகள் கொடுக்குறாரு. கொடுத்து நீங்க ஊருக்கு போங்க, உங்க அம்மாவுக்கு பார்த்துக்க போங்க, தாயுடைய சிம்மத்துல இருங்க போங்க சொல்றாங்க. அப்போ இந்த விஷயம் நம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி இவ்வளவு பெரிய அந்தஸ்தை பெற்று இருப்பதும் அந்த தாய்க்கு தெரிந்திருக்கிறது. ஒரு தூதர் சொல்றார், அவங்க தாய் எடுத்து வந்து, உங்களுடைய மகன் ஷாஃபி மக்காவுக்கு திரும்பி வந்துட்டு இருக்காரு, அதுவும் அரசர் கொடுத்த பொற்காசுகள் கொண்டுட்டு வந்துட்டு இருக்காரு சொன்னாங்க. அப்போ உடனே அந்த தாய் சொன்னாங்களாம், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் ஷாஃபி என்னிடத்தில் சென்ற அந்த காஃபியாக வர வேண்டும், எப்படி ஒன்றுமே இல்லாம போனாங்க இல்லையா, அது போல வரணும். அந்த காசுகளை, அந்த பொருளாதாரத்தை, அந்த தங்க காசுகளை முழுமையாக மக்காவை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா ஏழைகளுக்கும் பங்கிட்டு கொடுத்து விட்டு ஒன்றும் இல்லாமல் தான் என்னிடத்தில் வர வேண்டும் என்று சொன்னாங்க. அப்போ அந்த தாயுடைய இயக்கம் எந்த அளவுக்கு யோசிச்சு பாருங்க. ஒரு மார்க்க அறிஞராக தன் பிள்ளையை உருவாக்கி விட்டு அவர்கள் பெருந்தொரும் பேர் பெற்று வந்த பின்பு கூட அந்த பொருளாதார முக்கியங்களே தான் பிள்ளை தான் எப்படி அனுப்பினோ அது போல வர வேண்டும் யோசித்தாங்க. அப்போ ஒவ்வொரு தாய்மார்களும் ஒவ்வொரு தந்தைமார்களும் யோசிக்கிற விஷயம், நம்முடைய பிள்ளைகளை மார்க்கம் சார்ந்து அல்லாஹுக்கு பிடித்தது போல உருவாக்குவது நம்ம கட்டாய கடமையாக இருக்கு, காலத்தின் கட்டாயமாக இருக்கு என்று குறித்தான அல்லாஹ் நல்லடியார்களே யோசிக்க கடமைப்பட்டுக்கிறோம். இந்த மார்க்க கல்வியை குறை சொல்வதற்காக, இந்த மார்க்க கல்வியை ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்காக ஏராளமான சூழ்ச்சி நடந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்ச்சி வந்தாலும் நாம் நம்முடைய எந்த விதமான தேடல்களையும் நாம் விட்டுவிடக் கூடாது என்பதற்கு பலதரப்பட்ட உதாரணங்கள் சொல்லலாம். மக்கா குஃபார்கள், பொது குஃபார்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அனைவர்களும் என்ன சொல்றாங்க, என்னென்னலாம் செய்திருக்கிறார்களோ இஸ்லாத்துக்கு எதிராக என்னென்ன சூழ்ச்சிகள் செய்தாலும் குரான்களை மாற்றி பார்த்தாங்க, யகூதிகள் குரானை மாற்றி பார்த்தாங்க, என்னென்ன பண்ணி பார்த்தாங்க. எந்த விதமான சூழ்நிலையும் இந்த மார்க்க கல்வி, ஏன்னா சமீபத்துல நாங்க எங்களை உஸ்தாத் சொன்னாங்க பேசும்போது, ஒரு ஒரு குரான் இருந்ததாம். அந்த குரான்ல எங்கெல்லாம் லா என்ற வார்த்தை இருக்கிறதோ அந்த லா முழுமையாக இல்லவே இல்லை, தூக்கிட்டாங்க. அப்போ கண் தெரியாத ஹாஃபிஸ்கள், நம்முடைய குரானை பாதுகாக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகள், கண்ணு தெரியாத பிள்ளைகள், அதுவும் குரானை மனப்பாடம் செய்யக்கூடிய பிள்ளைகள், இந்த பிள்ளைகள் என்ன செஞ்சாங்க, அந்த குரானை அவங்க ஓதி காண்பித்த போது இது குரானே கிடையாது, ஏமாற்று வேலை, இவர்கள் செய்கிற தவறான யோசனைகளை மிக தெளிவாக தெளிவுபடுத்துறாங்க நம்ம பிள்ளைகள். அப்ப யோசித்து பார்க்கிறோம், இந்த மார்க்கத்தை நம் பிள்ளைடத்தில் தெளிவாக கொடுத்து விட்டால் எப்படிப்பட்ட குழப்பம் வந்தாலும் அவர்கள் அதை கையாண்டு விடுவார்கள், எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அதை மிக தெளிவாக கையாண்டு விடுவார்கள் என்பதற்கு மிகப்பெரிய உதாரணம். வரலாற்று பார்வையில் நாம் பார்க்கும்போது தார்த்தாரியர்களுடைய போராட்டம், மங்கோலியர்களுடைய படையெடுப்பு, இது போல சூழ்நிலை எல்லா இடங்களிலும் சரி, அந்தது மார்க்க ஸ்தாபனங்கள், மார்க்க கலாச்சாலைகள் எல்லாம் அழிக்கப்பட்டது, கித்தாப்புகள் எல்லாம் எரிக்கப்பட்டது. ஆனால் எவ்வளவு பெரிய தியாகங்கள் மத்தியில் இந்த மார்க்கத்தை சமுதாயத்தை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாங்க உலமாக்கள். யோசிச்சு பார்க்கிறோம். ஸ்பெயினோட வீழ்ச்சி நமக்கெல்லாம் தெரிந்த வரலாறு தான். ஸ்பெயின் கிட்டத்தட்ட 700-800 வருஷங்கள் இஸ்லாமிய ஆட்சி நடந்த ஊர். அந்த நாட்டை முழுமையாக யார் அவர்கள் மார்க்கத்தை விட்டு விட்டு உலகத்தின் பக்கம் திரும்பிய காரணத்தினால், நான் திரும்ப சொல்லுற வார்த்தை ஏன்னு சொன்னா, நாம் மார்க்கத்தை விட்டு விட்டு மார்க்க கல்வியை விட்டு தூரமாயிட்டு நம்முடைய வாழ்க்கை முழுக்க உலகத்தின் பக்கம் திருப்பி விட்டோம்னு சொன்னால் மார்க்க கல்விக்கு என்று சில இடையூறுகள் ஏற்படும். அதற்குதான் பெரிய உதாரணம் தான் ஸ்பெயினை சொல்லலாம். ஸ்பெயின்ல ஏற்பட்ட ஏகப்பட்ட மோசடிகள், ஏகப்பட்ட அநியாயங்கள், அத்துழைகள் நடந்தது. என்ன நடந்துச்சுன்னா கடைசியில் மதரசாக்கள் எடுக்கப்பட்டது, மஸ்ஜிதுகள் எடுக்கப்பட்டுச்சு, இஸ்லாமிய புத்தகங்கள் எல்லாம் எரிக்கப்பட்டுச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலை உருவாக்கப்பட்ட போது நம்ம யோசித்து பார்க்கிறோம், நம்முடைய இந்தியாவில லார்ட் மெக்கேலே என்ற ஒரு மனிதர், ஈஸ்ட் இந்தியா கம்பெனியுடைய அந்த தொடர் வரக்கூடிய மனிதர், அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, நம்முடைய இந்தியாவில நம்ம இந்தியாவில் மார்க்கத்துடைய சூழ்நிலை தாரூல் தேவபந்து உலமாக்கள் மூலியமாக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கு. அந்த மார்க்க பணிகளும் நடந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் எல்லா சூழ்நிலைகளுக்கும் உலமாக்கள் முன்னின்றவர்கள் இருந்தாங்க. அந்த நேரத்துலதான் இந்த லார்ட் மெக்கேலே போன்ற சில யூத கைகூலிகள் எல்லாம் இந்த மார்க்கத்தையும் மக்களையும் தூரமாக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு ஸ்கூல் சிஸ்டம் என்று கொண்டு அங்க வித்தியாசமான சில சிலபஸுகளை கொடுத்து, இதை படித்தால்தான், இந்த ஆங்கிலத்தை படித்தால்தான் நீ மேல வர முடியும், இல்லை என்ற வாழ்க்கை முன்னேற முடியாது என்ற சூழ்நிலை தள்ளப்பட்டு
இறுதியாக இந்த மார்க்கத்தை படித்தால் ஒன்னும் பிழைக்க முடியாது என்ற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு சொன்னா யோசித்து பார்க்கிறோம். இந்த மார்க்கம் எந்த விதமான சூழ்நிலை எப்படிப்பட்ட எதிர்ப்புகள் வந்தாலும் யாராலும் எதுவும் செய்ய முடியாது என்பதற்கு மிகப்பெரிய உதாரணங்கள் நம்முடைய உலமாக்களை பார்க்கிறோம். இன்ற அளவுக்கு பார்க்கிறோம். இன்றைக்கு வரைக்கும் சொன்னா 18,000 உலமாக்கள் ஒவ்வொரு வருடமும் நம்முடைய இந்தியாவில வெளியாகிறாங்க. மார்க்கம் தெரிந்த அது ஒரு சாதாரண உலமாக்கள்ல இருந்து ஆரம்பித்து அது முஃப்திகள் உருவாகிறாங்க, காரிகள் உருவாகிறாங்க, மிக சிறந்த பேச்சாளர் உருவாகிறாங்க. அப்போ இதெல்லாம் நமக்கு பெரிய உதாரணம் சொன்னா நாம் நம்முடைய பிள்ளைகளை எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் இந்த மார்க்கத்தை விட்டு தூரமாக்கி விடக்கூடாது, இந்த இல்மை கற்றுக் கொடுப்பது தூரமாக்கி விடக்கூடாது. அன்பிற்குத்தான எல்லா நிலையர்களை யோசித்து பார்க்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளிடத்திலும் கல்வி கற்கின்ற மாணவர்களிடத்துல நம்ம சொல்லுகின்ற சில வார்த்தைகள் நாம் அப்துல்லா முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லுவாங்க, நான் 30 வருடங்கள் ஒழுக்கத்தை கற்றுக்கொண்டேன். 30 வருடங்கள் ஒழுக்கத்தை கற்றுக்கொண்டேன், 20 வருடங்கள் பின்புதான் கல்வியை கற்றுக்கொண்டேன். அப்ப கல்வியை விட ஒழுக்கம் தான் முக்கியம். ஒழுக்கம் இல்லாமல் இந்த கல்வியை பெற முடியாது. நம்ம ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, மல்லா அதபலஹு லா இல்மலஹு, யாருக்கு ஒழுக்கம் இல்லையோ அவரிடத்துல இல்மு இருக்காதுன்னு சொன்னாங்க. இப்ப இந்த இல்மை பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் நம்முடைய ஒழுக்கத்தை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும், நம்முடைய ஒழுக்கத்தை சீராக்கி கொள்ள வேண்டும். இந்த ஒழுக்கத்தின் மூலியமாக தான் நமக்கு இந்த இல்மு கிடைக்கும் என்பதற்கு மிகப்பெரிய உதாரணங்கள் சொல்லலாம். இமாம் இப்ராஹிம் இப்னு ஹபீப் அல் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லுவாங்க, அவருடைய தந்தை அவர் சொல்றாரு, என் தந்தை என்னிடத்துல கூறுவார், மகனே நீ புகாக்களிடமும் உலமாக்களிடமும் அவரிடம் சேர்ந்து அவரிடத்துல நீ இல்மை கற்றுக்கொள், அவரிடத்துல அறிவை கற்றுக்கொள், அவர்களிடம் ஒழுக்கத்தையும் நற்பண்பையும் அழகிய வழிமுறைகளையும் நீ எடுத்துக்கொள். நீ பல ஹதீஸ்கள் படிப்பதை விட இதுதான் எனக்கு முக்கியம் என்று சொல்றாங்க. சொன்னா யோசித்து பார்க்கிறோம். ஒவ்வொரு குழந்தைகளிடத்திலும் நாம் எதிர்பார்க்கிறது அவர்கள் ஒழுக்கம் சார்ந்த பிள்ளைகள் உருவாக்கப்பட வேண்டும், நல்ல ஒழுக்க சூழ்நிலையில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் உருவாக்கப்பட வேண்டும். காலம் ரொம்ப மோசமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை நம்முடைய பிள்ளைகளை மிக சிறந்த பிள்ளைகளாக, ஒழுக்கம் உள்ள மார்க்க அறிவு பெற்ற பிள்ளைகளாக நாம் உருவாக்குறதுக்கு அல்லாஹ் நமக்கெல்லாம் அருள்பளிப்பானாக. இறுதியாக ஒரு செய்தி சொல்ல முடித்துக் கொள்கிறேன். உர்வா பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி, அவங்க தம்முடைய பிள்ளைகளுக்கு கூறிய ஒரு செய்தி, என்னிடம் வந்தமர்ந்து கல்வி கற்றுக்கொள்ளுங்கள் மகனே, என்னிடத்தில் கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள். நீ பெரியவனான பின்பதாக அதுவரை உன்னை யாரும் பார்க்க மாட்டாங்க, அதுவரை உன்னை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. நீ பெரியவனாக பின்பதாக உன்னிடத்தில் மக்கள் மார்க்கம் சார்ந்த விஷயங்களை கேட்டுக்கொண்டு வருவார்கள், உன்னிடத்தில் மார்க்க தெளிவை கேட்பார்கள். நீ அவர்களுக்கு மிக சிறந்த முறையில் பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நீ இப்போ என்னிடத்தில் இந்த கல்வியை கற்றுக்கொள் என்று சொன்னா, அப்ப இந்த கல்வி விஷயத்துல சஹாபாக்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நம்முடைய இமாம்களும் நம்முடைய உலமாக்களும் அவருடைய பெற்றோர்களும் எந்த அளவுக்கு தியாகம் கொடுத்திருக்கிறாங்க, எந்த அளவுக்கு நேரங்கள் கொடுத்திருக்கிறாங்க, எந்த அளவுக்கு இதற்காக முயற்சி செய்திருக்கிறாங்க யோசித்து பார்க்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு நமக்கு முயற்சி செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. நம்மை கொண்டு முழு உலகத்து தீனுடைய வேலைகள் செய்வதற்காக வாய்ப்பை தருவானாக. இன்னும் நம் மூலியமாக பல நபர்கள் இஸ்லாமிய கலிமாவை தெரிந்து கொண்டு இஸ்லாத்தின் பக்கம் வருவதற்கான சூழ்நிலை ஏற்படுத்தி தருவானாக. இன்னும் ஒரு சிறிய ஒரு அறிவிப்பாக நாம் சொல்லக்கூடிய விஷயம் சொன்னா, இன்றைய மார்க்க கல்வி கற்றுக்கொள்வதற்கு எந்த விதமான கூச்சமும் பட வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. நான் அனைவர்களுக்கும் சொல்லக்கூடிய வார்த்தை, மார்க்க கல்வி உங்களுக்கு மிக இலகுவாக இன்னைக்கு கிடைக்கின்றது. புத்தகங்களும் இலகுவாக கிடைக்கிறது, கல்விகளும் இலகுவாக கிடைக்கின்றது. நேரில் சென்று ஓதுவது கஷ்டமாக இருந்தாலும் மதரசாக்கள் ஆன்லைன் மூலியமா மதரசாக்களும் சில உருவாக்கப்பட்டிருக்கிறது. எனவே நாம் நம்முடைய சூழ்நிலைகளை நம்முடைய நேரங்களை கொடுத்து மார்க்கத்திற்கான நேரங்களை கொடுத்து நாம் நம்முடைய இஸ்லாத்தை, நம்முடைய இபாதத்தை, நம்முடைய அமல்களை சரி செய்து கொள்வதற்காக அல்லாஹ் தஆலா நமக்கு நல்ல வாய்ப்பு தருவானாக. இந்த கல்வியை முழுமையாக பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை மக்கள் தருவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேசுங்க.